Hello friends, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு சாங்கை கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் டியூன் பண்ணணும், லிரிசிஸ்ட் இருந்து லிரிக்ஸ் வாங்கணும், ஒரு சிங்கரை கூப்பிட்டு பாட வைக்கணும். இதெல்லாம் சேர்த்து ஒரு சாங்கா ஒரு படத்துக்கு கொடுப்பாங்க. அந்த சாங் படத்துல ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகும். 1 2 1 2 3 4 இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிற சாங்ஸை நம்ம பசங்க ஒரு கவர் சாங்கவோ ஒரு டிவி ஷோலையோ இல்ல வீட்லயோ இல்ல ரோட்லயோ இல்ல பாத்ரூம்லயோ ஏதோ ஒன்று பாடி அதை வீடியோவா எடுத்து யூடியூப்ல ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணி அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீடியோவும் ஹிட் ஆயிடுது, அவங்க பாடுற அந்த சாங்கும் ஹிட் ஆயிடுது. எல்லாரோட மண்டக்குள்ளேயும் இவங்க பாடுற அந்த சாங் ஓடி ஓடி அந்த சாங்கோட ஒரிஜினல் சாங்கே நமக்கு மறந்து போயிடும். சொல்ல போனா ஒரிஜினல் சாங்கையே இவங்க பாடின இந்த சாங் ஓவர்டேக் பண்ணிரும். இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ட்ரெண்டான சாங்ஸையும் அந்த சாங்ஸை பாடின சிங்கர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த வீடியோவோட சில நிமிடங்கள் ட்ராவல் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் 1995 அஜித் அவர்களோட முதல் ஹிட் படமான ஆசி படத்துக்கு தேவா சார் அவர்கள் தான் மியூசிக் போட்டிருப்பாரு. இந்த படத்தில் உள்ள எல்லா சாங்ஸுமே ஏற்கனவே சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங்ஸ் தான். அதில் முக்கியமாக வாலி அவரோட வரிகளில் உன்னி கிருஷ்ணன் அண்ட் அனுராதா இவங்க 2 பேரும் சேர்ந்து மீனம்மா அப்படின்ற ஒரு சாங்கை பாடியிருப்பாங்க. இந்த சாங் ஒரு சூப்பரான லவ் டியூட். இந்த சாங் அந்த டைம்லேயே செம்ம ஹிட், மியூசிக் லிரிக்ஸ் எல்லாமே தரமாக இருக்கும். இந்த சாங்கை விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் 8ல அரவிந்த் அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் பாடியிருக்காரு. இவர் அந்த ஷோலாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த சாங்கை அவரோட யூடியூப் சேனல்ல கவர் சாங்கா பாடி அப்லோட் பண்றாரு. அதுலயும் முக்கியமா இந்த வரிகள் தான் செம்ம ஹிட். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது. இவர் யூடியூப்ல இந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே நம்ம பசங்க எல்லாம் அவங்களோட லவ் ஜேர்னியை இமேஜா எடுத்து அந்த இமேஜஸோட இந்த சாங்கை போட்டு எடிட் பண்ணி ஷார்ட்ஸ், ரீல்ஸ், ஸ்டேட்டஸ், ஸ்டோரி அப்படின்னு எல்லா சோசியல் மீடியாலுமே போட்டு ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. சரியான வைரல் ஆயிடுச்சு. இந்த சாங் ட்ரெண்ட் ஆகி அவர் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஷோக்கு போனாலுமே இந்த சாங்கே அவர் பாட சொல்லி கேட்கறாங்க. இப்போ ரீசெண்டா கூட இந்த சாங்கோட மியூசிக் டைரக்டரான தேவா சார் அவர்களோட கான்சர்ட்ல கூட இந்த சாங்கை இவர் பாடினாரு. உண்மையிலேயே இவரோட கவர் சாங் ஒரிஜினல் சாங்கையே ஓவர்டேக் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கூகுள்ல போயிட்டு மீனம்மா அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா எடுத்தோன்னே இவரோட வீடியோ தான் வந்து நிக்குது. காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அண்ட் யாரெல்லாம் இந்த கவர் சாங் வர்றதுக்கு முன்னாடியே இந்த சாங்ஸுக்கெல்லாம் நான் ஃபேன் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. செகண்ட் சாங் சேம் அதே மூவி ஆசை, அதே மியூசிக் டைரக்டர் தேவா, அதே லிரிசிஸ்ட் வாலி, ஆனா சிங்கர் மட்டும் ஹரிஹரன். என்ன பாடல்னா என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்க வருவா. இந்த சாங் ரிலீஸ் ஆன டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே லவ் பண்ண காத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஆணோட ஃபேவரட் சாங் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சாங் சொல்லவா வேணும், ஹரிஹரன் அவங்களோட வாய்ஸ்ல சூப்பரா பாடியிருப்பாரு. அதுல இந்த வரிகள் தான் தி பெஸ்ட் லிரிக்ஸ்னு சொல்லணும். இந்த சாங்க ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 3ல ருத்ரேஷ் குமார் அண்ட் தர்ஷன் 2 பேர் சேர்ந்து பாடியிருப்பாங்க. செம்ம வைரல் ஆகி போச்சு. எந்த சோசியல் மீடியா பேஜ் போனாலுமே இவங்க பாடின இந்த வீடியோவை கட் பண்ணி எடிட் பண்ணி எல்லாத்துலயுமே போஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரிஜினல் சாங்கை கூட இந்த அளவுக்கு யாருமே ஸ்டேட்டஸா போட்டிருக்க மாட்டாங்க. எவ்வளவோ பேர் இதுக்கு முன்னாடி இந்த சாங்கை பாடினாலுமே மக்களுக்கு பிடிச்சது இவங்க 2 பேரோட வாய்ஸ்ல இந்த சாங் வந்ததுதான் போல. அதுல அந்த சின்ன பையன் தர்ஷனோட வாய்ஸ் இருக்கே, அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். மேல சொல்றேன் கேட்டுக்க. ஒரு சாங் வந்து வைரல் ஆகலாம், ஆனா அந்த சாங்கை வெறுக்கிற அளவுக்கு வைரல் ஆகக்கூடாது. எந்த பக்கம் திருநாளும் இந்த சாங்கே வரவும் யாருக்கு தான் கடுப்பு வராம இருக்கும். ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா அது ரீல்ஸ்ல போட்டு 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 பாட்டையே கேட்க முடியாத அளவுக்கு ஆக்கிடுவீங்களடா. தலை வலிக்குதுடா கேட்டாலே. இன்ஸ்டாகிராம் பக்கத்து வரக்கூடாதா. தேர்ட் சாங் 2007ல ஜிவி அவர்களோட டைரக்ஷன்ல சரத்குமார், ஜோதிகா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச பச்சை கிளி முத்துச்சரம் இந்த படத்துக்கு த மெலடி கிங் ஹாரி ஜெயராஜ் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாரு.
2.1, 5.1, 7.1 எதுல கேட்டாலும் இவருடைய சாங் என்னைக்குமே நம்பர் 1. ஒவ்வொரு சாங்ஸும் அவ்வளவு வைபான சாங்ஸ், முத்தா இருக்கும். பச்சைக்கிளி முத்துச்சரம் அப்படின்ற படத்துக்கு ஏற்ற மாதிரி. குறிப்பா நடிகை ரோகிணி அவர்கள் எழுதின உனக்குள் நானே சாங். இந்த சாங் 2 வெர்ஷன்ல பாடிருப்பாங்க. ஒரு வெர்ஷன்ல பாம்பே ஜெயஸ்ரீயும், இன்னொரு வெர்ஷன்ல மதுஸ்ரீ அவங்களும் பாடிருப்பாங்க. 2 வெர்ஷனுமே சூப்பரா இருக்கும். இந்த சாங்கை இவங்க பாடின இந்த 2 வெர்ஷனை தாண்டி 3ஆவதா ஒரு வெர்ஷன் அவங்க பாடி ஹிட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஹிட் ஆயிருக்கு. நிஜமாதான் சொல்றியா? அந்த வெர்ஷனை யாரு பாடினாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க லண்டன் வாழ் தமிழ் மக்கள். இவங்க ஆக்சுவலா யூகேல மியூசிக் தான் படிச்சிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா அப்பா இவங்க கிட்ட வந்து தமிழ் சாங் ஏதாச்சும் பாடு அப்படின்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்க ஒரு தடவை கூட ட்ரை பண்ணது இல்லையா. ஃபர்ஸ்ட் டைமா இவங்க அம்மா அப்பாவோட 25th வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அவங்களுக்கு விஷ் பண்ற மாதிரி ஒரு சாங் பாடி அவங்களோட இன்ஸ்டா பேஜான யுவர் கேர்ள் பிரீத் அப்படின்ற பேஜ் அந்த சாங் தான் வேர்ல்ட் லெவல்ல ஹிட் ஆன உனக்குள் நானே ஸ்லோ இட் கவர் சாங். இந்த சாங்க்கு திலீப் ஷெல்வா அப்படின்றவர் தான் மியூசிக் பண்ணிருக்காரு. ஜஸ்ட் இவங்க அம்மா அப்பாவுக்கு விஷ் பண்ணதுக்காக மட்டுமே தான் இந்த சாங்கை இவங்க பாடி அப்லோட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இவ்வளவு ஹிட் ஆகும்னு அவங்களே நினைச்சு பார்க்கலையா. இந்த சாங் 1 மில்லியன் 2 மில்லியன் இந்த மாதிரி 10 மில்லியன் வரைக்கும் செலிப்ரேட் பண்ண போட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஈவெண்ட் நிறைய இதுக்கு போவாங்க போல, அங்கேயுமே இவங்க இந்த சாங்கை பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவங்க இன்ஸ்டால போட்ட இந்த சாங்கை யாரோ எடுத்து யூடியூப்ல போடுறதுக்கு யூடியூப்ல சரி எல்லா சோசியல் மீடியாலையும் சரி இந்த சாங் தான் ஒரு கட்டத்தில் செம்ம ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. ஆஹா அற்புதம். 4th one 2000 இயர்ல டைரக்டர் மணிரத்னம் அவர்களோட டைரக்ஷன்ல மாதவன், ஷாலினி இவங்கலாம் சேர்ந்து நடிச்ச அலைப்பாயுதே மூவி. இந்த படத்துக்கு நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாரு. படத்தோட ஃபுல் ஆல்பமே ஹிட் தான். இந்த படத்துல உள்ள சாங்ஸை எப்ப கேட்டாலுமே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓ லவ்வுக்கு பூரா ஏன் மூளை தானே செலவு பண்றேன், ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு. இந்த படத்துல உள்ள எல்லா பாடல்களுமே வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. குறிப்பா சாதனா சர்க்கம், ஸ்ரீனிவாஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடின ஸ்நேகிதனே சாங் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான சாங் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதுக்கு என்னப்பா இந்த ஒரிஜினல் சாங்கை விட 100% பெட்டரான ஃபீலிங்ல இதே சாங்கை ஒரு மியூசிக் பேண்ட் பாடியிருக்காங்க. அந்த சாங்கை தான் நம்ம இவ்வளவு நாள் சோசியல் மீடியா பேஜ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அவங்க யாருன்னா மசாலா கஃபே அப்படின்ற ஒரு மியூசிக் பேண்ட். வருண் சுனில் அப்படின்றவர் தான் இந்த மியூசிக் பேண்டை ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க 2014ல கப்பா டிவி அப்படின்ற ஒரு சேனல்ல மியூசிக் மோஜோ அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல பெர்ஃபார்ம் பண்ண சாங் தான் நம்ம இவ்வளவு நாள் சோசியல் மீடியால கேட்டுக்கிட்டு இருக்க ஸ்நேகிதனே சாங். ஒரிஜினல் சாங்கை விட பெட்டரா ஏன் இருக்குன்னு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஸ்லோவா பாடிருப்பாங்க, நீட் கிளீனா இருக்கும், மியூசிக் ரொம்ப இருக்காது, மைல்டா இருக்கும், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஒரிஜினல் சாங்கை விட. அவங்களோட மசாலா கஃபி யூடியூப் சேனல்லையே இந்த சாங் தான் 50 மில்லியன் வியூஸ் போயிருக்கும். வணக்கம் தங்கச்சி. நமஸ்காரம். வணக்கம்மா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணை கட்டுது. இருக்கட்டுப்பா. இந்த மியூசிக் பேண்ட் வெறும் கவர் சாங் மட்டும் பாடாம தமிழ், மலையாளம் 2 மொழிகளையுமே படங்களுக்கு மியூசிக் பண்ணிருக்காங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா உரியடி படத்துல மானே மானே, காந்தா, அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச அந்த படத்தோட தி மியூசிக் தத்தகிட பிஜிஎம் அதையுமே இவங்க தான் கம்போஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு நாள் இந்த விஷயம் தெரியாம இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. Fifth one 1989ல ராமராஜன் அவர்கள் நடிச்சு வெளிவந்த கரகாட்டக்காரன் மூவி. இந்த படத்துக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாரு. கங்கை அமரன் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல உள்ள நிறைய பாடல்களை அவர் தான் எழுதியிருப்பாரு. முக்கியமா மாங்குயிலே பூங்குயிலே அந்த சாங் தான் பட்டி தொட்டி எல்லாம் பட்டைய கலப்பன சாங். இந்த சாங்க சோலோ அண்ட் டியூட் அப்படின்னு 2 வெர்ஷன்ல எஸ்பிபி சார் அண்ட் ஜானகி அம்மா தான் பாடிருப்பாங்க. இந்த பாட்டை இன்னொரு வாட்டி போட முடியுமா? ஒரிஜினல் சாங்கே பயங்கர ஹிட்டான சாங் தான். இதே அளவுக்கு இன்னொருத்தர் இந்த சாங்கை பாடி பயங்கர ட்ரெண்ட் பண்ணிருக்காரு ஒரு டைம்ல. 2018ல மழவில் மனோரமா அப்படின்ற ஒரு டிவில சூப்பர் 4 அப்படின்ற மியூசிக் ஷோல ஸ்ரீஹரி அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் இந்த பாட்டை பாடியிருக்காரு.
எஸ்பிபி சார் மாதிரியே பவர்ஃபுல்லா இந்த சாங்கை பாடியிருப்பாரு. அந்த டைம்ல இந்த சாங் இவர் பாடின இந்த வெர்ஷன் பயங்கர ஹிட் ஆனிச்சு. வட்டி டாக்டர் வட்டி. எஸ் டாக்டர் ராஜா. இந்த பழைய பேஷண்ட் இந்த கங்காதரனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. புது பேஷண்ட் மணிராஜா அட்மிட் பண்ணிடுங்க. 6th one 2001ல விஜய் அவர்கள் நடிச்சு வெளிவந்த ஷாஜகான் மூவி. இந்த படத்துக்கு வைரமுத்து அவர்கள் தான் எல்லா பாடல் வரிகளுமே எழுதியிருப்பாரு. மணி சர்மா அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல மெல்லினமே அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். ஹரிஸ் ராகவேந்திரா தான் இந்த பாடலை பாடியிருப்பாரு. கண்டிப்பா இந்த சாங் எல்லாரோட ஃபேவரட் பிளேலிஸ்ட்லயுமே இருக்கும். அவ்வளவு ஒரு சூப்பரான சாங். பாடுங்கடிடா என்ன நக்கல. ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நம்ம சோசியல் மீடியால இந்த சாங்கை பார்த்துருப்போம். அதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சாங் இருக்காது, ஒரு கவர் சாங் தான் இருக்கும். அந்த கவர் சாங்கை பாடின சிங்கர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. பேட்ரிக் மைக்கேல் அப்படின்ற கேரளாவை சேர்ந்த ஒரு இண்டிபெண்டன்ட் சிங்கர். இவர் 2018ல தான் இந்த கவர் சாங்கை பாடி அவரோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்காரு. அப்போல இருந்து இப்போ வரைக்குமே மெல்லினமே சாங்னா அது இவரோட கவர் சாங்கா தான் இருக்கும். இவர் பாடின இந்த வெர்ஷன் ஆஃப் மெல்லினமே சாங்கை தான் நம்ம சோசியல் மீடியால எல்லாத்துலயுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வாய்ஸ் இவரோடது தான். மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி. இந்த குரலை கேட்டு தானே என் மனசையே பறி கொடுத்தேன். உன் மனசை பறி கொடுத்ததுக்கு நஷ்டடி எவ்வளவு சொல்லு, அந்த கட்டணத்தை நான் உடனே கட்டிடுறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 7th சாங்கை பார்த்தீங்கன்னா 1986ல் வந்த மௌனராகம் படம். இந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் ரொம்பவே ஃபேமஸான சாங்ஸ் நிறைய இருக்கு. அதில் ஒன்றான சின்ன சின்ன வர்ணக்குயில். இந்த சாங்கை சோலோவா ஜானகி அம்மா அவர்களோட தேன் குரலால தான் பாடியிருப்பாங்க. அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். இந்த பாடல மாலை சூடி அப்படின்ற வரி வரும்போதெல்லாம் நம்ம மெய்மருந்து இந்த பாடலை கேட்டுக்கிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாடலை ஜானகி அம்மா அவங்களோட வாய்ஸ்ல கேட்கும்போதே சூப்பரா இருக்கும். அவங்களோட வாய்ஸ் மாதிரியே இந்த பாடலை இன்னொரு பொண்ணு பாடியிருக்காங்க. அவங்க யாருன்னா 2012ல விஜய் டிவி ஹோஸ்ட் பண்ண ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20 ஷோல பிரியங்கா அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க தான் இந்த சின்ன சின்ன வண்ணக்குயில் சாங்கை பாடி ரொம்பவுமே ட்ரெண்ட் பண்ணாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் இந்த சாங்கோட பிராண்ட் அம்பாசிடரை பிரியங்கா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஸ்டேஜுக்கு எந்த ப்ரோக்ராமுக்கு போனாலும் இந்த சாங் அவங்கள பாடாம அனுப்ப மாட்டாங்க. உண்மையிலேயே அவங்களோட வாய்ஸ்ல இந்த சாங்கை கேட்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சிங்கர்ஸ் எந்தெந்த சாங்ஸை பாடிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். கையை கால வச்சு வாங்கி பிடிங்கிறாங்க, நீங்க மூடிட்டு போறாங்க.